இன்றைக்குரிய தியான வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவருக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இருதயத்தின் நிறைவினால் நமது குணாதிசயம் வெளிப்படும். அது நம்மோடு பழகும் அனைவர் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய வார்த்தைகளும் கிரியைகளும் ஜீவனுக்கு ஏதுவாக அல்லது மரணத்துக்கு ஏதுவாகவே இருக்கின்றன. நாம் நாள்தோறும் தேவனோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தால் நல்வழிகளிலும் பாதுகாப்பான பாதைகளிலும் பலரை நடத்தியிருக்க முடியும். அவ்வாறு செய்ய நாம் தவறி இருந்தால் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு முன்பாக நாம் நேருக்கு நேர் நிற்க வேண்டியிருக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதற்கு உலகிற்கு சந்தேகமில்லாத சாட்சியை கொடுப்பது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமையாகும். ஆமேன்.